ராஜராஜ சோழனை பற்றி தெரிஞ்ச நமக்கு ராஜராஜ பாண்டியனை பற்றி அவ்வளவா சரியாக தெரியலை. வரகுண பாண்டியனுடைய மகனும் சகுன பாண்டியனுடைய அப்பாவுமான இந்த ராசராச பாண்டியனை பற்றி அபிதான சிந்தாமணிங்கிற நூலில் சிறிய தகவல் ஒன்று இருக்குது. அதாவது இவனுடைய காதல் மனைவியில் ஒருத்தி பானபத்திரனுடைய மனைவி கூட ஏதோ மனக்கசப்பு ஏற்பட்டு அவளை பழிவாங்க என்றா. பானபத்திரனுடைய மனைவி நல்ல பாடகி. அவளை பழிவாங்க எண்ணுறா ராசராச பாண்டியனோட மனைவி. தன்னுடைய காதல் மனைவிக்காக ராசராச பாண்டியன் யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு பாடகியை, தலை சிறந்த பாடகியை வரவழைக்கிறான். அந்த வகையில் பானபத்திரனுடைய மனைவிக்கும் யாழ்ப்பாணிக்கும் பாட்டு போட்டி நடக்க ஆரம்பிக்குது. இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மன்னன் ஒரு நியமத்தை சொல்கிறான். அதாவது போட்டியில் தோற்று போகிறவங்க வெற்றி அடைஞ்சவங்கள முதுகுல தூக்கி வச்சுட்டு ஓடணும். இதுதான் போட்டியோட நியதி. சரின்னு போட்டி ஆரம்பிக்குது. போட்டியில் ஜெயிச்சது என்னமோ நம்ம பானபத்திரனுடைய மனைவி தான். ஆனால் மன்னன் அவையோர்கள் எல்லோருக்கும் ரகசியமாக கஞ்சாடையை காட்டி யாழ்ப்பாணி தான் நல்லா பாடினதாக சொல்ல வச்சிட்றான். அந்த வகையில் அவையோர்கள் எல்லோரும் யாழ்ப்பாணி தான் நல்லா பாடினான்னு ஒரு சேர கத்த ஆரம்பிக்கிறாங்க. மன்னன் அதை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். கூடவே மன்னனுடைய மனைவியும் சிரிக்க ஆரம்பிக்கிறா. பானபத்திரனுடைய மனைவிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. இருந்தாலும் ராசராச பாண்டியன் சொல்கிறான், போட்டி இன்னையோட முடியலை, நாளையும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சபையை கலைக்கிறான். அவையோர்கள் எல்லோரும் கலைஞ்சு போகிறாங்க. பானபத்திரனுடைய மனைவிக்கு ஒரே குழப்பம், மன வருத்தம். அன்னைக்கு நைட்டு பூரா அவளுக்கு தூக்கமே வரல. அவளுடைய கனவுல சிவபெருமான் வந்து தோன்றி நாளைக்கு நடக்க போகிற போட்டியை என்னுடைய அவையில் வைக்கும்படியாக மன்னன்ட்ட நீ சொல்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிறாரு. பானபத்திரனுடைய மனைவியும் போயிட்டு சொக்கநாதர் அவையிலேயே நீங்கள் போட்டியை வைங்க, நான் அங்கே வந்து பாடுறேன்னு சொல்கிறா. மன்னனும் சரின்னு சொல்லிட்டு போட்டியை சொக்கநாதர் அவையில் வைக்கிறான். ஊர் மக்கள் எல்லோருமே கூடியிருக்கிறாங்க. அந்த அவைக்கு சிவபெருமான் வித்வானாக வந்திருக்கிறாரு. போட்டியில் வெற்றி அடைஞ்சவங்களை முன்னறிவிப்பதற்காக ராசராச பாண்டியன் தயாராகிறான். வழக்கம் போல் அவையோர்கள்கிட்ட கஞ்சாடை காமிச்சு வச்சுருந்தான். அவையோர்களும் யாழ்ப்பாணி தான் வெற்றி அடைஞ்சதா சொல்கிறதுக்காக வாய் எடுத்தாங்க. ஆனால் வித்வானாக வந்திருந்த சொக்கநாத பெருமாளோ தன்னுடைய திருவிளையாடலால் பானபத்திரனுடைய மனைவி தான் வெற்றி அடைஞ்சதாக சொல்ல வச்சுட்டாரு. மன்னனுக்கும் மன்னனுடைய மனைவிக்கும் ஒரே குழப்பமாக இருந்தது. பானபத்திரனுடைய மனைவிக்கு ஒரே சந்தோஷம். அதே போல் போட்டியில் இருந்த அந்த நியமத்தை ஏற்று நடத்துறதுக்காக யாழ்ப்பாணி பானபத்திரனுடைய மனைவியை முதுகுல தூக்கி வச்சுட்டு ஓடுறதற்கு தயாரானா. இவ்வளவுதான் ராசராச பாண்டியனை பற்றிய வரலாறு அந்த நூலில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ராசராச பாண்டியனுடைய வரலாறு தெரிஞ்சிருந்தா நண்பர்களுக்கு சொல்லுங்கள். நன்றி.